கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎலுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நிறைய ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஃபேன்ஸ் வந்துட்டு சண்டைக்கு வந்திருந்தீங்க. ஆக்சுவலாக அதுதான் உண்மையான ஒரு விஷயமும் கூட, நம்பி தான் ஆகணும். அதாவது வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் பிசிசிஐ மற்ற டீம்ஸ் எல்லாருமே பார்க்குற விதமே வேறு. இதுவே லாஸ் பண்ணிட்டாலும் எவ்வளோ ரன்ஸ் அடித்தாலும் சரி, எவ்வளோ ரெக்கார்டை வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ மேட்ச் அதுக்கு முன்னாடி வின் பண்ணியிருந்தாலும் சரி, மக்கள் மனசில் ஏற்றிக்க மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிசிசியும் ஏற்றுக்க மாட்டாங்க. நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், விராட் கோலி தான் வந்துட்டு லீடிங் ரன் கெட்டராக இருந்தார். ஆனால் அவரை கூட ஸ்குவாடில் எடுக்காமல் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4-5 மாதம் பெஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் கடைசியாக இனிமேல் ஆர்சிபிக்கு தான் ஆடுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது T20 வேர்ல்ட் கப்லேயும் அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ரோஹித் சர்மாவை டார்கெட் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் பிளான் பண்ணதே ஹர்திக் பாண்டியாவை வாங்கினதுக்கு கேப்டன்சி கொடுக்கறதுக்கு தான். ஸோ ரோஹித் சர்மா இதுக்கு முன்னாடி ஒரு 8 மேட்ச் 9 மேட்ச் வின் பண்ணியிருந்தாலும் ஃபைனல் மேட்ச் ஏன் வின் பண்ணல அப்படிங்கிறத கேள்விக்குறி. அவர் மேலேயும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஷரை போட்டு இப்போது கேப்டன்சியிலேருந்து விலக வச்சுட்டாங்க. எனக்கு எந்த கேப்டன்சியுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதோடைய முதல் கட்டமாக இன்றைக்கி என்ன நடந்திருக்கு தெரியுமா? மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சியிலிருந்து ரோஹித் சர்மா விலகி இருக்காரு. அந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய மூவ் பார்க்கும்போதே தெரிஞ்சுதுங்க. இவ்வளோ ஹார்ஸாக வந்துட்டு எதுக்கு ஹர்திக் பாண்டியாவுக்கு அவங்க போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேப்டன்சி மெட்டீரியல் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறக்காக தான். ஸோ இதெல்லாம் வச்சே தெரியுது. பும்ரா கோவப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? நம்ம சேனலில் கூட போட்டிருக்கோம். அதுக்கு காரணம் என்னென்னா, அப்போவே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த கேப்டன் பும்ரா தான் சொல்லிட்டு அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு கிடைக்கல. ஹர்திக் பாண்டியாவை வாண்டடாக போய் 17 கோடி கொடுத்து அவரை கேப்டனாக போட்டிருக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் பும்ராவை ஹட் பண்ணியிருக்கு. அதனால தான் அன்ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் பும்ரா கிட்ட பேசி அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண வச்சிருக்காங்க. இதுதான் நடந்த ஒரு விஷயம். இப்போ ரோஹித் சர்மாவை கேப்டன்சியிலிருந்து அவங்களா விளக்குனாங்களா, ஸோ இவரே விலகினாரா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, அவருக்கு கொடுக்கப்பட்ட ப்ரெஷர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்டர்வியூ ரோஹித் சர்மா கொடுத்துருந்தாருங்க. அதில் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 20 நாள் ஆகி போச்சு, ஆனால் என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. சின்ன வயசுலேருந்து வேர்ல்ட் கப் அப்படின்னாலே 50 ஓவர் வேர்ல்ட் கப் தான். T20 இதெல்லாமே இப்போ வந்தது தான். ஆனால் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறது, பார்த்து வளர்ந்தது, கிரிக்கெட்டுக்குள்ளே வந்தது அந்த 50 ஓவர் வேர்ல்ட் கப். அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்ட வரைக்கும் போயிட்டேன். பட் இருந்தாலும் நார்மல் டீமாக இருந்தால் எனக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த டீம் இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட். இது வரைக்கும் வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியிலேயே எங்கள் டீம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான டீம். நல்ல பவுலிங் சைடு, எக்ஸலண்டான பேட்டிங் சைடு. பட் இருந்தாலும் எனக்கு இன்னும் புரியல எப்படி அந்த ட்ராஃபியை வின் பண்ணோம். எங்கே மேட்ச் எங்கே கைவிட்டு போச்சுன்னு புரியல. ஸோ ரொம்ப சேடாக இருக்குது. ஸோ கிரிக்கெட்டை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயம் சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போது அதனுடைய முதல் கட்டம் ரோஹித் சர்மா விலகிட்டாருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி T20 வேர்ல்ட் கப்பு ஹர்திக் பாண்டியாவை தான் கேப்டனாக போகிறாங்க. ஸோ யங் டீம் தான் போக போகுது. சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங் இவங்கெல்லாம் தான் போகிறாங்க. ஸோ ஓப்பனிங்கில் ருத்ராஜ் கில் கூட ஆடலாம். இப்போ விராட் கோலியும் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் கப்புக்கு எடுக்கல அப்படிங்கிற டாக் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் போட்டிருப்போம். ஸோ இப்போ ரோஹித் சர்மாவும் பார்த்தோம் அப்படின்னா படிப்படியாக போயிட்டு இருக்காரு. அண்ட் பை த வே, மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சோகமாக இருப்பீங்க. ஆக்சுவலாக ட்ரூ மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ், அதாவது வந்துட்டு நியூட்ரலாக இருப்பாங்க இல்லையா? ஸோ யார் கேப்டனாக இருந்தாலும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா 2013 அப்புறம் ரோஹித் சர்மா தான் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் கேப்டனாக இருந்தார். ஸோ இப்போ அவர் இல்லை அப்படிங்கும்போது வந்துட்டு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. 10 இயர்ஸில் வந்துட்டு எவ்வளோ எக்ஸலண்ட்டான சாதனைகள் பண்ணியிருக்காரு. 2013, 15, 19, 20 அப்படிங்கிற மாதிரி ட்ராஃபி வின் பண்ணியிருக்காரு. 17 விட்டுட்டேன். ஸோ அதில் ஒரு குற்றச்சாட்டு கூட அவர் மேலே இருந்தது. அதாவது ஆட் நம்பர்ஸில் மட்டும்தான் வந்துட்டு ட்ராஃபி வின் பண்ணுவார் ரோஹித் சர்மா. ஸோ மற்றபடியெல்லாம் வின் பண்ண மாட்டார்னு சொன்னப்பவும் 2013, 15, 17, 19 எல்லாமே வந்துட்டு ஆட் நம்பர்ஸாக இருக்குன்னு சொல்லும்போது 2020 முதல் டைம் அவேல நடத்தும் போது கூட அந்த ட்ராஃபி அப்படிங்கிறத அடிச்சு கொடுத்தாரு. ஸோ அதுதான் ஒரு ஃபைனலாக அடிச்ச ஐசிசி ட்ராஃபி. ஸோ அதுக்கப்புறம் ட்ராஃபிஸ் அப்படிங்கிறது ரோஹித் சர்மா பேரில் வரல. ஏசியா கப் மட்டும்தான் இடையில அடிச்சார். ஸோ இப்போ ஃபைனலாக மும்பை இந்தியன்ஸ்லேருந்து விலகிறாருங்க. அதாவது கேப்டன்சிலேருந்து விலகிறாரு. இனி பேட்டிங்கும் அப்படியே மட்டம் தட்டி நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்துட்டு அவர் எல்லா விதமான கிரிக்கெட்லேருந்து போயிடுவார். ஸோ இதுதாங்க கிரிக்கெட்டுடைய பாலிடிக்ஸ். நீங்கள் ஏற்றுக்க மனசு இல்லைனாலும் இதுதான் உண்மை. நான் வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க அப்படின்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா ஓஹோன்னு இருந்திருக்கலாம். ஆனால் தோத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஜாம்பவான் பிளேயர்லாம் பார்க்க மாட்டாங்க, மட்டம் தட்டி அப்படியே குறை வச்சிருவாங்க. ஸோ அதுதான் இப்போ நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கிரிக்கெட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இப்போ இருக்க பாலிடிக்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்படியே நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.